ஒரு புதிய மாதத்திற்குள்ளே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். இந்த மாதத்திற்கும் ஆண்டவர் என்ன வார்த்தை நமக்கு தருகிறார் என்று காத்திருந்த போது ஆண்டவர் சொன்ன ஒரு அற்புதமான வாக்குத்தத்த வார்த்தை. அது மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தின் பின்பகுதி. உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். என் பிள்ளைகளே, உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதியில் இருள் இருக்கிறாரு. ஒரு பகுதியில் வெளிச்சம், இன்னொரு பகுதியில் இருள். சிலருடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரட்சிப்பின் சந்தோஷம், ஆவியானவர் கொடுக்கிற மகிழ்ச்சி ஒரு வெளிச்சம். சரீரத்தில் ஒரு வியாதி, பலவீனம், அந்த பாதிப்பு. குடும்பத்துக்குள்ளே சமாதானமற்ற சூழ்நிலை, ஒரு இருள். இந்த மாதிரி பாதிப்புகளுக்கு நடுவில் இருக்கிறவர்கள் அநேகர். உங்கள் வாழ்க்கையில் அப்படி இருந்தால் ஒரு முழுமையான வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையிலே உதித்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல நோய்களை மாற்றி ஆரோக்கியத்தை ஆண்டவர் கொண்டு வர விரும்புகிறார். அப்போ இந்த வியாதி 3 விதங்களிலே நம்மை தாக்கக்கூடும். முதலாவது வியாதி உங்களுடைய மனதில் உண்டாகிற வியாதி. மனதில் என்ன வியாதி உண்டாகும் அப்படி யோசிக்கிறீங்களா? கவலை, பயம், சோர்வு, இதெல்லாம் உடைய மனதில் உண்டாகி உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே ஒரு சோர்வையும் வேதனையை கொண்டு வந்துவிடும். ஒரு இருளில் உட்கார்ந்திருக்கிற சூழ்நிலையை அது உண்டாக்கிவிடும். அப்புறம் மனதில் கவலை. நான் ஒன்றை குறித்து கவலைப்படாதங்க. நீங்கள் கவலைப்படுறதுனால ஏதாவது பிரச்சனை தீர்ந்துருமா? தீராதில்லை. பிறகு ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் இந்த கவலை தான் அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு இருளாக மாறி சந்தோஷத்தை, சமாதானத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறார். சிலர் அந்த கவலையை மறப்பதற்கு வெளியில் சந்தோஷமாக இருப்பதை போல நடிப்பாங்க. ஆனால் அவனுடைய உள்ளுக்குள்ள மனதளவில் அந்த பாதிப்பு இருந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசு உங்களுடைய கவலைகளையெல்லாம் இன்றைக்கு மாற்றி அவருடைய வெளிச்சம், ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகிறாரு.